அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான் மாணவர்களை, என்னுடைய அடியானின் பிள்ளையுடைய உயிரை கொண்டு வந்தீர்களா என்று கேட்பான். சிறு பிள்ளையா இருக்கும்போது மோதா போயிடுறாங்க இல்லையா, ஆம் இறைவா கபில் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்வார்கள். அன்பு வைப்பான் இல்லையா புள்ள மேல, அவனுடைய அந்த உயிரில் ஒரு பகுதியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். ஆம் நாங்கள் கொண்டு வந்தோம் இறைவா என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியான் எப்படி ரியாக்ட் பண்ணான்? அப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், அந்த நிலையில் கூட உன்னை அவன் புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அல்லாஹ் ஏதாவது சிரமத்தை கொடுத்துட்டு அல்லாஹ்வை இகழ்கிறார்கள். அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை பறித்து கொண்டால் அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருந்த நிலையிலும், அந்த பிள்ளையை பறித்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் அவன் என்ன செய்கிறான்? அவன் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே வானவர்களுக்கு கட்டளையிடுவான், உப்னு பைத்தன் லஹு ஃபில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள், சம்மூஹா பைத்தல் ஹம்த் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி பொறுமையாளனாக அவன் இருக்கிறானா? நான் தரக்கூடிய சிரமங்களை சோதனைகளை சகித்துக் கொண்டவன் இருக்கிறானா? அந்த நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறானா? அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு